அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு புனித ஷஅபான் மாதத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ரி ஷஅபான், ஷஅபான் என்னுடைய மாதம் என்று கூறிய புனிதமான ஷஅபான் மாதத்தின் இறுதி ஜும்மாவில் ரமலானை வரவேற்கக்கூடிய நிலையில், ரமலானை எதிர்பார்த்த நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ரமலானை வரவேற்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது மிகப்பெரிய கடமை. ரமலான் எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு சிறப்பானது என்பதை வருடம் வருடம் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கூட திரும்ப திரும்ப அதை நினைவூட்ட வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில இந்த ரமலான் மாதம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு அதை மேலாக வைத்து கூறியிருக்கிறார்கள். பகல்களிலே எது சிறந்தது என்று கேட்டால் பெருநாளுடைய பகலும் ஆஷிராவுடைய பகலும் என்று நாம் கூறுவோம். அதுபோல இந்த 365 நாட்களில் உள்ள இரவுகளிலே எது சிறந்தது என்று கேட்டால் யோசிக்காம ரமலானில் ஒற்றைப்படை இரவுகள் வரக்கூடிய லைலத்துல் கதிர் இரவு என்று நாம் அனைவரும் கூறுவோம். அந்த வகையில இந்த 12 மாதங்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 12 மாதங்களிலேயே மிகச்சிறந்த மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பித்து கூறிய மாதம் தான் கண்ணிய மிகுந்த ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தின் முழுமையான கூலியை பெறக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியர் புரிவானாக. அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹு தஆலா நமக்கு பல விஷயங்களை வைத்திருக்கிறான். இந்த ரமலான் மாதம் வரை, அந்த ஆண்டின் அந்த ரமலான் மாதம் வரை ஒரு மனிதர் பல பாவங்களை செய்தவராகத்தான் இருப்பார்கள். பெரிய பாவங்கள் இல்லாட்டியும் சின்ன சின்ன பாவங்களாவது சிறு பாவங்கள் செய்தவராகத்தான் நம்ம இருப்போம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தை அடைந்த ஒரு மனிதர் அந்த சிறு பாவங்களை எல்லாம் கழித்து விட்டு ரமலான் மாதத்தை விட்டு வெளியே வரும் பொழுது 30 நோன்போ அல்லது 29 நோன்போ வைத்து அந்த ரமலான் மாதத்தில் எல்லா அமல்களையும் செய்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மனிதர் ஒரு உண்மை முஸ்லிமாக, தூய்மையான மனிதராக வெளியே வர வேண்டும். அப்படி எந்த பாவமும் கழியாமல் எப்படி ரமலான் மாதத்திற்குள் அவர் சென்றாரோ அதே போல் அவர் வெளியே வருகிறார் என்றால் நாளை மறுமையில் அவர் அல்லாஹ்வை சந்திக்க வெட்கப்பட வேண்டும் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுபோல அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆன்ல சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவையே நாடுகிறான், மேலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடினமானவற்றை நாடமாட்டான் என்பதாக அல்லாஹு தஆலாவே குர்ஆன்ல கூறியிருக்கிறான். இது நோன்பை பற்றி வரக்கூடிய வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியம். அப்படி இருக்கும்போது அல்லாஹு தஆலா நோன்பை நான் உங்களுக்கு லேசாக்கி வைத்திருக்கேன் என்பதாக கூறியிருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய அல்லாஹு தஆலாவே குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகலாம் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு மாத்திரம் இந்த நோன்பு கடமையாக்கப்படல, நமக்கு முன்னால் வந்த எல்லா சமூகத்துக்கும் இந்த ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, ரமலான் மாதத்துல இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது வேண்டுமானால் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் அதற்கான விதிமுறைகளும் அதற்கான சட்டங்களும் வேறு வேறாகத்தான் இருக்கிறது. எந்த அளவுக்குனா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌனமாக இருந்திருக்கிறாங்க. அந்த மௌனமாக இருந்த அந்த விஷயத்தை குர்ஆன் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்பதாக கூறுகிறது. அதே போலதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதமான தௌராத் வேதத்தை பெறுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 30 நோன்பு நோக்கிறாங்க. அந்த 30 நோன்பு நோற்ற பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு
10 நோன்பை கூட்டி கொடுத்தான் என்பதாக நம்மால குர்ஆன்களை பார்க்க முடியுது. அந்த 10 நோன்பை கூட்டி கொடுத்து 40 நோன்பை நோற்ற பிறகுதான் அவர்களுக்கு தௌராத் என்னும் வேதம் கொடுக்கப்பட்டது. அந்த நோன்பின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்விடம் உரையாடினார்கள் என்பதையும் நம்மால் குர்ஆன் வசனங்களே பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அன்பானவர்களே, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்விடத்துல நம்ம ரொம்ப இணைகிறோம், அல்லாஹ்வை நோக்கி நம்ம அதிகமாக பயணிக்கிறோம் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அதே போலதான் ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு மிக்க இரவான லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம நின்று வணங்கும் பொழுது 1000 ஆண்டுகள் எவ்வளவு நன்மை செய்தால் என்ன கிடைக்குமோ அந்த நன்மை ஒரே இரவில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருகிறேன் என்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். ஏன் 900 ஆண்டு காலம் வாழ்ந்த மக்களுக்கு தரல, 1000 ஆண்டு காலம் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை தரல? ஆனால் அல்லாஹு தஆலா நமக்காக இதை தந்திருக்கிறான், வேற எந்த சமூகத்துக்கும் தரல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கான ஆயுள் காலம் 60 இருந்து 70 வரை தான் என்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா என்னுடைய அடியார்கள் வருடம் முழுக்க பாவம் செஞ்சாலும் இந்த ஒரு மாதத்திலாவது அதை புரிந்து கொண்டு என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு இந்த பாவத்தில் இருந்து மீண்டு விட மாட்டார்களா என்ற எண்ணத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு மாதம் முழுவதும் நமக்கு தவணை தந்திருக்கான். ஷைத்தான்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால் இந்த மாதத்தில் தான் திருமறையாம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த குர்ஆன் எத்தகையது என்றால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக நமக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பதில் இருக்கக்கூடிய திருமறையாம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாபெரும் சிறப்புமிக்க மாதம் இந்த ரமலான் மாதம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரமலான் மாதத்துல அந்த திருமறையாம் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய நன்மக்களாக வல்லநாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானார். அது மாத்திரம் அல்ல அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு இப்னி ஆதம லஹு, ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவர்களுக்குரியது. ஆனால் அஸ்ஸௌமிலி அன அஜ்ஸி பிஹி, அவர்கள் நோக்கக்கூடிய நோன்பு மாத்திரம் என்னுடையது, நானே அதற்கு கூலி கொடுக்க என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி இருக்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது புகாரியிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா ஏன் இது என்னுடைய அமல், நானே அதற்கு கூலி தருகிறேன் என்பதாக கூறுறான் அப்படின்னா, இதற்கு விளக்க உரையாளர்கள் 2 விதமான விளக்கங்கள் கூறுறாங்க. முதல் விளக்கம் என்னன்னா, அறியாமை காலத்தில் இருந்த மக்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கடவுள் என்ற அளவிற்கு 365 கடவுள்களை வணங்கினார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுள்களை வணங்கிய அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா, சில கடவுள்களுக்கு பல வணக்கங்கள் செய்தாங்க, பல வழிபாடுகள் செஞ்சாங்க, சஜதா செய்தாங்க, குனிஞ்சு நிமிர்ந்தாங்க. ஏன் மமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளுக்கெல்லாம் ஹஜ் செஞ்சாங்க. இப்படி அறியாமை காலத்தில் இருந்த அந்த மக்கள் கூட அல்லாஹ்வுக்காக மாத்திரமே இந்த நோன்பை நோட்டு இருக்காங்க. நாங்க அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இந்த நோன்பை நோக்கிறோம் என்பதற்காக அந்த மனிதர்கள் நோட்டு இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு என்னுடையது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு மறுமையில நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு நம்ம தீங்கு விளைக்கிறோம்னா பாவங்கள் 3 வகைப்படும். 1 இணை வைக்கிறது, பெரும் பாவம். 2வது அல்லாஹ் தஆலா தான் நாடி வரை அல்லாஹ் மன்னிப்பான். 3வது மக்களுக்கு மத்தியில அநீதி இழைக்கக்கூடியது. ஒருவருக்கு இந்த உலகத்துல அவருக்கு கஷ்டப்படக்கூடிய வகையில் அவர் நடத்துறது. இந்த 3 பாவங்கள் ஆகும். இப்படி முதல் 2 கூட நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். 3வது பாவம், அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம அநீதி இழைத்த அந்த மனிதர் போய் இந்த மாதிரி அவர் எனக்கு அநீதி இழைச்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்ற நன்மைகளை நம்மிடம் அவருக்கு எடுத்து கொடுப்பான் என்பது நமக்கு தெரியும். அந்த நன்மைகளும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்து கொடுப்பான் என்பதை எல்லாம் நாம் பயான்களை கேட்டிருப்போம். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல, இந்த நன்மை கொடுக்கிறதுல சௌம் நோன்பினுடைய அந்த நன்மை நகராது, போகாது என்பதாக நபிகள் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சௌம் நோன்பு எவ்வளவு பலமானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பின் விஷயத்தை பற்றி, சிறப்பை பற்றி பேசலாம் என்றால்
நாம் பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த நோன்பை பற்றி பல விதங்களில் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நோன்புகளில் 2 நேரங்கள் மிகச் சிறந்த நேரமாக இருக்கிறது. ஒன்று சஹருடைய நேரம், இன்னொன்று இஃப்தாருடைய நேரம். இந்த 2 நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சஹருடைய பரக்கத்து இருக்கிறதே, நம்ம சாதாரண நாட்கள்ல பகல சாப்பிடாம இருந்தோம்னா மயக்கம் வர மாதிரி ஆயிரும். ஆனா இந்த சஹருடைய நேரத்துல ஒரு பேரித்தம்பழத்தினுடைய பகுதியை சாப்பிட்டா கூட பகல் முழுவதும் அந்த மனிதர் பலமானவராக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய வகையில அந்த சஹருடைய பரக்கத்தை முழுமையாக அடைந்து சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த முழுவதும் ரமலான் முழுவதும் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக வல்லநாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக. துஆவுடன் உங்களிடம் என்னை விடைபெறுகிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.